திருச்சியில் வசிக்கும் அருண் வேலைக்காக ஒரு புதிய நகரத்திற்கு மாற்றப்பட்டார். அந்த நகரத்தில் அவருக்கு ஒரு பழைய வீடு வாடகைக்கு கிடைத்தது. வீடு மிகவும் பெரியதும் அமைதியான இடத்திலும் இருந்தது. ஆனால் அந்த வீட்டில் யாரும் அதிக நாட்கள் வசிக்க முடியாது என வீட்டு உரிமையாளர் எச்சரித்தார். அருண் அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கவில்லை. முதல் சில நாட்கள் அனைத்தும் நன்றாகவே இருந்தது. ஆனால் ஒரு இரவு மணி 2 மணி அளவில் வீட்டில் கீழ் மாடியில் நள்ளிரவில் அடிகள் நடக்கும் சத்தம் கேட்டது. அவர் கீழே இறங்கி பார்த்தபோது யாரும் இல்லாமல் குளிர்ந்த காற்று வீசியது. அடுத்த நாள் சுவர்களில் சிவப்பு நிறத்தில் எழுதியிருந்த "நீ இங்கே இருக்கக்கூடாது" என்ற வார்த்தைகள் அவரை அதிர்ச்சிக்கு உள்ளாக்கின. அவர் அதை சுத்தம் செய்தாலும் மறுநாள் மீண்டும் அதே வார்த்தைகள் தோன்றின. 3வது இரவு அவர் தூங்கிக் கொண்டிருந்த போது ஒரு பெண் குரல் நெருக்கமாக அவர் காதில் பேசும் சத்தமாக கேட்டது. "என்னை இங்கு அடைத்து விட்டார்கள், வெளியே விடு." அருண் பயந்து திரும்பி பார்த்தபோது ஒரு வெண்மை உடையுடன் கூடி